வணக்கம். நான் டாக்டர் பாலமுரளி, காவேரி ஸ்பைன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன். என் கூட டாக்டர் சோமசுந்தர் அண்ட் டாக்டர் மகேஷ் ஃப்ரம் காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க. இப்போ இந்த சனிக்கிழமை அண்ணா ஆடிட்டோரியம், அதாவது 21 செப்டம்பர் சாயந்தரம் 5 மணிக்கு வி ஹாவ் அ ப்ரோக்ராம் கால் ஸ்பைன் ரீசார்ஜ். இது வந்து ஒரு பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம், பப்ளிக்காக செய்யப்பட்டது. இந்த ப்ரோக்ராம் இஸ் டோட்டலி ஃப்ரீ. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே வந்தால் போதும். இந்த ப்ரோக்ராமில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உலகத்திலேயே வந்து அதிகமாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு காரணம் வந்து சளி காய்ச்சல். அதுக்கு அடுத்த காமனஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா முதுகு வலி, கழுத்து வலி. ஸோ பேக் பெயின் அண்ட் நெக் பெயின் ஆர் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் வேர்ல்டு வைட். இது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் அமங் த பீப்புள். ஸோ அதாவது 40 வயசுக்கு மேலே 10 பேரில் 8 பேருக்கு வந்து இடுப்பு வலியோ முதுகு வலியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ காமனான ஒரு ப்ராப்ளம் வந்து இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டிசபிலிட்டியும் கூட. ஸோ இது வந்து ஏன் வருது? இது வந்து வரதுக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற வேலை, நம்ம லைஃப் ஸ்டைல் தான் முக்கியமாக. நம்ம என்ன வேலை செய்கிறோம், உட்காடுறது, நடக்கிறது, டூ வீலரில் போகிறது, பேட் ரோட்ஸில் வண்டி ஓட்டுறது, வெயிட் ஜாஸ்தி இருக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து எங்கே போகிறது, எந்த டாக்டர் பார்க்கணும். ஸோ நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. தெரபிஸ்ட்டு, ஃபிசியோ, ஆக்குபங்க்சர் ஸ்பெஷலிஸ்ட், வர்மா ட்ரீட்மெண்ட், கைரோப்ராக்டர், டாக்டர்ஸு. ஸோ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது பப்ளிக். ஸோ எங்கே போகலாம், எது கரெக்டான ட்ரீட்மெண்ட். ஸோ சில டைம் கரெக்டாக போய் ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணிடுவாங்க, சில டைம் தப்பான இடத்துல போய் ராங் ட்ரீட்மெண்ட்ஸ் நடக்கும். ஸோ இதை பற்றி எல்லாம் பேசுறது தான் இந்த கான்க்ளேவ்ல வி ஆர் கிரியேட்டிங் அவேர்னஸ். ஸோ இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் இருக்க போகிறாங்க. ஸோ டாக்டர்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், ஆக்குபங்க்சர் ஸ்பெஷலிஸ்ட், யோகா ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் இந்த வேரியஸ் ப்ராப்ளம்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மக்கள். ஸோ டான்சர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பீப்புள், மாடல்ஸ். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது பப்ளிக் மாதிரி. ஸோ அவங்களும் வர போகிறாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கெல்லாம் என்னென்ன தீர்வு, என்ன சொல்யூஷன்ஸ், இது எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம், இதுக்கு என்ன என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது, எப்படி லைஃப் ஸ்டைலை மாற்றலாம் அப்படிங்கிறது. இப்போ வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா நம்ம WHO என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து நான் அடுத்த 20 வருஷத்துல 2 மடங்கு ஆக போகுது. அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளோட லைஃபே வந்து இப்போ வந்து எல்லாமே ரொம்ப குறைஞ்சிடுச்சு. நம்ம ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சிது. அட்லீஸ்ட் சிட்டிஸ்ல, அர்பன்ஸ்ல வந்து குறைஞ்சிடுச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விமென்க்கு தான் ஜாஸ்தி ப்ராப்ளம் வருது, பேக் ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி ரூரல் ஏரியாவில் வந்து பீப்புள் ஹேவ் மோர் பேக் ப்ராப்ளம். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கும் இப்போ வந்து நிறைய பேக் ப்ராப்ளம்ஸ் வருது. ஹெவி ஸ்கூல் பேக்ஸ் தூக்கிட்டு போகிறாங்க. சில்ட்ரன் வந்து ரொம்ப செடென்ட்ரியாக ஏர்லியாக வந்து வெயிட் போடுறாங்க. அவங்களுக்கு ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த காரணங்கள்னால குழந்தைங்களுக்கும் வந்து பேக் ப்ராப்ளம்ஸ் நிறையா வருது. அண்ட் நான் 100 பேர் நான் பேஷண்ட் பார்த்தேன்னா 5 பேருக்கு தான் ஆக்சுவலாக வந்து ஆப்ரேஷன் தேவை. மீறி 95 பேருக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை. அவங்க வந்து சர்ஜரி இல்லாமல் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் தான் தேவை பண்ணலாம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணணும். அதே மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது மக்களுக்கு. அதாவது ஒரு பேக் பெயின் வந்துச்சுன்னா வண்டி ஓட்டலாமா, ஓட்டக்கூடாதா, எப்படி படுக்கணும், ஆக்டிவாக இருக்கணுமா, இல்லை பெல்ட் காலர் போட்டுட்டு இருக்கணுமா, எவ்வளோ நேரம் உட்காரலாம், எவ்வளோ நேரம் நிற்கலாம். இப்போ கிச்சனில் வந்து லேடிஸ் நிறைய வேலை செய்கிறாங்க. அவங்க கிச்சன் ஹைட் கரெக்டாக இருக்கா, அவங்க வந்து பாத்திரம்லாம் கரெக்டாக வச்சு எப்படி எடுக்கிறாங்க, அதை எப்படி குனியறாங்க, இப்போ துவைக்கிறதுக்கு, கழுவுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வீட்டில் வந்து வி ஹேவ் டு பெண்ட். அதெல்லாம் கரெக்டாக எப்படி பண்ணுறாங்க, எப்படி வெயிட் தூக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பேச போகிறோம். ஸோ நிறைய மித்ஸ் இருக்குது. என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாது. இது வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து இந்த எபிடியூரல் இன்ஜெக்ஷன் போடுவாங்க முதுகில். அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் நிறைய பேர் திங்க் தே கெட் பேக் பெயின். ஸோ அந்த இன்ஜெக்ஷனால பேக் பெயின் நிச்சயமே வராது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண கைனகாலஜிஸ்ட் எல்லாருமே வரப்போகிறாங்க. ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு பப்ளிக் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியாக இருக்கும். ஏன்னா இட்ஸ் அ மேஜர் டிசபிலிட்டி. இந்த ப்ராப்ளம்னால உங்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நிச்சயமாக இது ஒரு ஃப்ரீ ப்ரோக்ராம். நிறைய என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது இந்த ப்ரோக்ராமில். ஸோ வெறும் மருத்துவம் மட்டும் பேசாமல் இதில் படபா கோபியோட ஸ்டாண்டப் காமெடி, திவாகர், ரோஷினி, சூப்பர் சிங்கர்ஸ் அவங்களோட மியூசிக் ஷோ, அப்புறம் மைம் ஷோ, அப்புறம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் கலந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ப்ரோக்ராம். இந்த மாதிரி சென்னையில் நடந்ததே இல்லை. இது வந்து காவேரி ஹாஸ்பிட்டலோட ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ நிச்சயமாக இதில் வந்து உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோம். தேங்க்யூ. ப்ரோக்ராம்க்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது. நீங்கள் ஊர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி, இது ஒரு கூகுள் ஃபார்ம் தான், ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து காட்டினா போதும். அப்படி இல்லையா, உங்களால் அது பண்ண முடியல, இல்லை உங்களுக்கு ஆக்சஸ் இல்லையா, நீங்கள் டைரெக்டாக வென்யூக்கு வந்துடலாம். பட் சீக்கிரம் வாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ் தான். அந்த ஹாலில் வந்து 1500 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ அது சீக்கிரம் ஃபில் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி 1000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வரலாம். ஸோ நிச்சயமாக சீக்கிரமாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம்.
பட் அடுத்த இந்த ப்ரோக்ராம் வந்து ட்ரிச்சியில் பண்ண போகிறோம். ஏன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் ட்ரிச்சியில் 2 ஹாஸ்பிட்டல் 3 ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால இதை வந்து ட்ரிச்சிலேயே நாங்கள் கொண்டு வர போகிறோம் சீக்கிரம்.